அந்த மாதிரி ஆள்ல நான் ஒரு ஆளு. நீங்க ஒரு ஆள். 10,000 சிங்கப்படம் படிச்சவன். 10,000 சிங்கப்படம். என்ன ஜெயிக்கணும்னா அவ்வளவு சாதாரணம் கிடையாது. அப்பேற்பட்ட அந்த யாரோ ஒரு பெரிய மிருகம் போகிறது. ஒரு மிருகம் ஒண்ணு வருது. வாய மூடுங்கிறீங்களே. வாயில மண்ணேல வருவாயா ஒரு பொம்பளை அடிச்சா என்னுடைய பலத்துக்கே மரியாதை. நான் எப்பேர் பண்ணாலும் 10,000 சிங்கப்படம் படிச்சேன். சொன்னது தான் நான் சொன்னேன். சரி பரவாயில்ல. ஒரு பொம்பளை அடிச்சா ஒரு கீர்த்தனை இப்பேற்பட்ட மண்ண போய் ஒரு பொம்பளை அடிக்கிறானே அப்படின்னு கேவலம் ஆயிடுச்சு. இன்னைக்கு எதற்காக வந்திருக்கிறேன்? தெரியுமா? தெரியாது மகாராஜா, சொன்னாதான் தெரியும். ஆசையா எனது தமக்கை அன்புடன் என்னை அழைக்க கேட்டு பலவித எழுத்து தாங்கி கேசியமாய நடுவிலாட தேசம் செல்ல நான் அல்லோடு பட்டு கொண்டிருக்கிறேன். என்னுடைய நாடோடி கொடுத்த நாடு, நீ கொடுத்த நாடு, இந்த நாடு அழிந்து போய்விட்டு கொண்டிருக்கிறது. அழிந்து போய்விட்டு மற்ற நாடோ வறட்சியாக இருக்கிறது. வந்தால் நான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். அதாவது சொல்லுகிற எம்மனும் மைத்திரனாகி விளையாடணும். எனக்கு ஒரு நிறுவனம் வந்திருக்கிறது. இந்த இடத்திலே என் சமத்தையை பார்க்க வேணும். சொல்லுப்பா. தம்பி வந்திருக்கார். கீர்த்தகன் வந்திருக்காருமா. ஆமா, கீர்த்தகன் வந்திருக்கார். தங்களை பார்க்க மகாராஜா தமக்கை ரெடியா இருக்காங்க. அப்படியே பார்க்கலாம். ஓஹோ அக்கா தம்பி.
மகாராஜா மாஸ்தாந்தாய் பிள்ளையா இருந்தாலும் எங்கேயாவது வேற்றுப்பாடு இருக்கிறதா? இல்ல. ஓஹோ அக்கான்னு சொல்லவில்லை. எவ்வளவு அன்பாக தம்பி. ஆமா என்ன அவங்க அம்மாவுக்கு ஆம்பளை பிள்ளை இல்ல, நாங்க தான் ஆம்பளை பிள்ளை. எங்க அம்மாவுக்கு பெண் பிள்ளை இல்ல, அதுதான் பெண் பிள்ளை. அந்த பாசத்தோடு தான் இதுவரையிலும் நான் எங்க அக்கா கிட்டுக்கிறேன். அல்லது அக்கா தம்பி அல்லது தம்பி பந்தமாயின்றி நான் பாங்குடன் அணையடைத்த பாங்குடன் உரையடைத்தேன் கந்தமும் பரிவரமும் அணிந்த உன்முகமானது கலைப்பட்டு இருப்பது என்னதானோ? கலைப்பட்டு இருப்பது என்னதானோ பிள்ளையாலாகவே எந்தனுக்கு இறைமுடன் மறைக்காமல் ஒளியாமல் இருந்தான். மறைக்காமல் ஒளியா விழுந்ததானோ சிந்தையில் பணிவுடனே அக்கா தமக்கைய சரணோ மதுபாகம் தமக்கைய சரணோ தமக்கைய சரணோ மதுபாகம் தமக்கைய சரணோ தமையே வந்தன காதலி கொண்டீர்கள் சொல்லுவாய் மக்களே, உன் முகமானது செந்தாமரை புஷ்பம் போல் இருக்க வேண்டிய முகமானது வாடி அதாவது அலங்கோலமாக இருந்தாயே. அதை ஒன்றும் ஒளியாமல் பிடிக்கி தெளிவரை இந்த தம்பி ஆகிய கேட்டு கிடக்கிறேன். உபசாரணை சொல்ல வேண்டும். தம்பி பரமழையில்லையோடா ஒரு வருஷமா 2 வருஷமா தாங்கிக்குவாங்க. 55 தேசத்துல வெளிநாடு அதை ஆண்டு வந்துட்டு இருந்தோம். ஒரு வருஷம் மழை வேணா மக்கள் காப்பாற்றி விடலாம். எடுத்து கொடுத்துட்டோம். 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சுப்பா. ஒரு மாமாங்க ஆயிடுச்சு. இந்த மக்கள் பக்கத்துல வாடி என்ன பண்றாங்க, இந்த நாடு விட வேற நாடு சொல்றாங்க. பசி பட்டினி தானி தான் கலந்து அள்ளி கொடுத்துட்டோம். என்ன பண்றது, ஒரு தூள் தானியம் இல்ல, 5 பேர் பட்டு விட்டது. மழை 12 வருஷம் மழை இல்ல, அதுக்காக தான் தம்பி நினைச்சேன். எப்படி? ஆமா எப்படி இல்ல? 12 வருஷம் மழை இல்ல. நீங்க பஜாபுரம் தெரியுதா? 12 வருஷம் மழை இல்ல. நான் என்ன சொன்னேன், சுவாமி பயப்படாதீங்க, என் தம்பி கேசன் இருக்கான், பலசாலி பலசாலி, அவனை மிஞ்ச ஒருத்தர் யாரும் இல்ல, அதையா நீங்க பயப்பட வேணாம், என் தம்பி கீசன் நிறுவனம் இருக்குங்க அப்படின்னு சொன்னேன். நிறுவனம் அனுப்பினாரு. இந்த மக்கள் எல்லாம் காப்பாற்றணும், நிறைய வர வைக்கணும். எனக்கு என்ன செய்ய தெரியலப்பா. ஓய் அக்கா, அம்மா நீங்க சொல்லாம இருந்தோ. சொன்னதோ
என்ன சொன்னாலே கத்த கட்டிட்டு வேண்டாம். 12 வருஷம் ஒரு மாமாங்க. ஆமா. ஏ கேட்டா ஒரு சுத்தி அடிச்சு வைக்கிறான். ஐயா எவ்வளவு நன்னாரு. யாருமே இல்லைன்னு என்பதை இவனை வருத்தப்பட்டாரு. வாங்க சொல்லு. அப்போ நான் தெரிவித்தேன், சுவாமி நாங்க யாருக்கு கவலைப்பட வேண்டாம். 1000 சிம்மபுரம் படித்த என் தம்பி இருக்கிறான். நாங்கள் அந்த அக்கா தம்பி 2 பேரும் எங்க அம்மாவை கட்டினாங்க. என் தம்பி 2ஆம் தரத்தை பிறந்தான். ஆமா, என் தம்பி 104 பேர் பிறந்தார்கள். கீர்த்தகன் முதல் பகத்தை வரைக்கும் 104 பேர் பிறந்தாங்க. அதுல என் தம்பி கேசன் என் மேல் ஆசை உள்ளவன், பாசம் உள்ளவன். எதை சொன்னால் தட்ட மாட்டான். தெரிவித்தேன், சுவாமி யாருக்கும் கவலைப்பட வேண்டாம். என் தம்பி கேசனுக்கு ஒரு நிறுவனம் மட்டும் எழுதுங்கள். அவன் சென்று வர்ணவர் அடித்து மழை வர வைப்பான். அப்படி மனம் செஞ்சலாவது தெரிவித்தேன். வழி நீ கோடு போடு, நான் ரோடியே போட்டு தம்பி தெரியல. நீ நாட்டுல வந்து அடிய வச்ச நேரம் எப்படி மழை பெய்யும். நான் இந்த பூமியை ஆள் நிறுத்தி வந்து கிளிகளின் இந்த அதற்கே பற்றி மேகராஜ கற்பனை தானாவே அவன் அங்கே பயவுறுத்தி இவன் வந்தான் என்ன நான் இன்னும் அங்க போல சொல்லவே அவன் பயந்துட்டான். ஏன்னு நான் வந்தா என்ன செய்வான், நான் வர்றதுக்குள்ளே பாத்தியா யாரும் வேணாம். தம்பி அடி வச்ச நேரம் அடி வச்ச நேரம் அம்மா சொல்றேன் அப்பா இருக்கு எல்லாம் போய் படுத்து கிடக்கு தண்ணி வணக்கியா இருக்கு. தம்பி ஆமாம்மா ஆமா எப்படி போறமா மர எப்படி போறமா தண்ணி
ஆமா இப்ப அவன் வெளியே சொல்லியே ஏன்னா அவனை சொல்றது அம்மா நீனு காலால விடுற வேலை கையால செய்யறதுதான் சொன்னேன். நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? ஒண்ணு இல்ல. இப்ப நீ வந்து நந்தவனம் போய் பூவை எடுத்து தொடுத்துக்கிட்டு வர்றத அப்படியே நிறுத்து. எங்க தம்பிக்கு போய் சும்மா போலாம் சும்மா ஆளத்தை காட்டி நீ வச்சு நாங்க போடத்தான் அம்மா ஒட்டி தானே வரணும். நாளை என்ன கிங்கினே ஓகே இல்ல எங்க ஆளுகிட்ட போய் சொல்லுறேன். அம்மா ஏமா போயிட்டு அம்மா வேறான்னு சொல்லாதம்மா. முதல்ல நீ இப்பதான் வந்திருக்க. நாங்க போய் எல்லா வேலையும் பண்ணி பாத்துக்கிறோம். நீ போய் ஆழத்தை மட்டும் இப்படி எடுத்துட்டு வந்துருவோம். அம்மா நீ தேவையில்லாம கூட 1000 கால் வருவாங்க அப்படியே லேசா போய் போத்த பார்க்க மாற சொல்றேன். 1000 ஒண்ணு போய் ஆமா ஆண்டவா இதுவும் என்னுடைய சோதனையா? என் பரியாக மன்னவர் முகத்தை தமிழனால் வேறு ஒரு முகத்தை இதுவரை பார்த்தது கிடையாது. அப்படி நான் பார்க்காம இந்த அகத்திலே பிறந்து அக்கினியில் பிறந்து இப்பேற்பட்ட பாவிக்கு எழுக்கிறான். ஆளை வெடுக்கவா இதுவும் சோதனையா? நான் என்ன செய்வேன்? கோபால கண்ணா இப்பேற்பட்ட கேள்விக்கு என்னை கொண்டாந்து விட்டு விட்டாயே. அவன் முகத்தில் எப்படி போய் நான் நின்று அவன் கீசன் என்று சொல்லும் போது என் வேகம் 4440 நடப்புகிறோம். படியில் படியில் என்று அடிக்கிறதே நான் எப்படி செல்வேன்? எப்படி அவனுடைய முகத்தை பார்ப்பேன்? என்னுடைய இது தலைவியா? இது உன்னுடைய சோதனையா கட்டனே? ஆனால் எனக்கு எந்த கேள்வி இருந்தாலும் நீதான் அண்ணா. அம்மா நாங்கள் வார்த்தை கட்டிட்டு இல்லை அதனால் அவருக்கு வராங்க. தாயே அம்மா தாயே சற்று நேரம் அந்த பிள்ளை உன் மடியிலே விளையாடுது என்று எந்த கோபம் வைக்காம நான் எவ்வளவு வார்த்தை தவறான வார்த்தைகள் சொன்னாலும் நம்ம பிள்ளைதான் நம்மளை திட்டது என்று மனம் பொறுத்து இந்த தீய வார்த்தையை கேட்டு தாயே உன் இருசவியை மூடி எனக்கு எந்த ஒரு சோதனையும் செய்யக்கூடாது. ஏன்னா நான் உன் பிள்ளை, நீ எனது தாய். சற்று நேரம் ஒரு செவிடு காதினை மூடி நமது பிள்ளை நம்மளோடு விளையாடுறாங்கிற எண்ணம் தான் அவனுக்கு வருமே தவிர இந்த பாவி இந்த தவறான வார்த்தையை சொல்லக்கூடாதா அப்படின்னு மனமறுத்து தாயே நீ வேறு இல்லை, இந்த அம்மா வேறு இல்லை. இந்த அம்மா உருவத்தில் விட்டா கண்ணால பாக்குற எனக்கு எந்த குறைய வைக்காது. கள்ளக்குறிச்சிக்கு அந்த பக்கமா இருந்து நான் வரேன். நம்மளை இப்படி செய்தானே அப்படிங்கிற எந்த குறைய வைக்காத தாயே. நான் உன் பிள்ளை, நீ என்னை பெற்ற தாய். சற்று நேரம் இந்த காதை மூடி எனக்கு எந்த ஒரு இன்னொரு வராபடிக்கு பாதுகாக்க வேண்டும். அம்மா தாயே அந்த ரிசுரந்தரி நிரந்தரி துரந்தரி ஆதியாகின்ற உமையே அன்பான பாஞ்சால எக்கிய தண்ணிலே இந்த ஐவரோடு நின்ற தாயே சொந்தமா வணங்கிய இதை விரைவுற்றி காட்டியே பாசத்தை வைத்து இவளையே காருமம்மா ஏ காருமம்மா பத்தினியா பெற்றிருந்தால் இந்த பாண்டவரை காட்டாரே இந்த பாரகனா சுற்றி வந்தாய். பாண்டவரை காக்க வைக்கும் இந்த பாலகனே காப்பாற்றம்மா. செய்யாதப்பா காணாதே கல்லாத பாருமா
அம்மா தாயே, இதுதான் தெரியும். எந்த குறையும் வைக்காம படிக்க நல்ல அருள்வாளிக்க வேண்டும். இப்படிதான் கைதூர்ல கேட்டுக்காங்க. ஒன்னிடத்துல பணிவா வணங்கினேன். ஆனா 3 நாள் அக்கினி ஆகிருந்து திடீர்னு நெருப்பு எங்கதாவும் தெரியல. என் பாதத்துல பட்டது. மறுநாள் கொப்பளம் போட்டு நினைச்சேன். ஒண்ணு பாய்ந்து போன உடனே அந்த கொப்பளம் போன மாதிரி தெரியாது. அன்றைய முதற்கொண்டு உன்னுடைய சக்தி எனக்கு தெரியும். அதனால எந்த ஒரு குறையும் வராமடிக்கு அன்று கீட்டக நாடி எனக்கு எந்த குறையும் இல்லாமடிக்கு இதோட 3வது முறையாக இந்த கீட்டகாரன் எந்த குறையும் வைக்காமடிக்கு என்ன அல்வாளிக்க வேண்டும் தாயே. கண்டிப்பா ஏன் எனக்கு